ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் இன்டர்நெட் டேட்டா சீக்கிரமாகவே காலி ஆகிடுதா? நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து 50% மேலே உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஃபோனில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு ½ அன் இல்லைனா 3/4 மணி நேரம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னாலே ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் டேட்டா வந்து தீர்ந்துருச்சு, 90% ஆஃப் டேட்டா வந்து தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு பாப்அப் மெசேஜ். சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தான் டேட்டா சீக்கிரமாக காலி ஆகிடுதுன்ட்டு நம்ம யூடியூப் பக்கம் போயிட்டு ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோம்னாலும் சேம் அதே மாதிரி தான். ஒரு ½ அன் ஹவரில் வந்து நம்மளோட டேட்டா மொத்தத்தையும் காலி ஆகிடும். அதுவே நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு 50% ஆஃப் டேட்டாவை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபோனில் இல்லாமல் இருக்கும். அதுக்காகவே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் ஐக்கானில் ஆட்டோன்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஆப் இருக்கும். ஸோ ஆட்டோ ஸ்டார்ட் மேலே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ன்ட்டு நிறைய ஆப் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப் வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன் ஆஃப் பண்ண சொல்கிறோன்னா இது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, ஆன் பண்ணி வச்சுட்டீங்களா, அந்த ஆப் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் ஆஃப் பண்ணுறது மூலமா உங்களுடைய இன்டர்நெட் டேட்டாவை வந்து உங்களால் மேக்ஸிமமாக சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் ஷோ ஆகும். இதில் கொஞ்சம் கீழே வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூஸ் லெஸ் டேட்டான்றது கீழே வந்து டேட்டா சேவர்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எவ்வளோ பார்த்தாலுமே இதுக்கு முன்னே வந்து 1 ஹவரில் உங்களுடைய டேட்டா தீர்ந்துச்சுன்னு மெசேஜ் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மெசேஜஸே வரும், உங்களுடைய டேட்டா மொத்தமாக தீர்ந்துச்சுன்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் 3வது செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா சேம் ப்ராப்ளம் வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ யூடியூபுக்கு ஓப்பன் பண்ணுவீங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் கீழே இருக்கும். இதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ கீழே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ அண்ட் ஆடியோ ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது வைஃபை, ஒரு மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறதுக்கும் வைஃபைல யூஸ் பண்ணுறதுக்கும் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா, அதில் வந்து டேட்டா சேவர்ன்றது வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வைஃபைன்றது வந்து அதில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். நம்ம மேக்ஸிமம் வந்து வைஃபை யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளோட டேட்டா தான் நிறைய, அதனால் டேட்டா சேவர்னு கொடுக்கும். அடுத்து பேக் கொடுத்துட்டு டேட்டா சேவிங் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே ரெடியூஸ் வீடியோ குவாலிட்டின்னு இருக்கும், அது ஆனில் இருக்கும். அது ஒன்று தவிர மற்றது எல்லாமே ஆஃபில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங் மோட்னு இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி விடுங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா மொத்தமும் ஆன் ஆகிடும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் குவாலிட்டி ஃபார் எவ்ரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜ் ரிமைண்டர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். இதை எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு, அதாவது எவ்வளோ எம்பி வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண தேவையில்லை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கான எம்பியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. 100 MB நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி சும்மா ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ
பார்த்துட்டு இருக்கேன்னா 100 MB ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு ரிமைண்டர் வந்துடும் 100 MB தீர்த்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை வச்சு உங்களால் ஈஸியாக வந்து யூடியூப்பில் எவ்வளோ MB வந்து டேட்டா வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் இன்டர்நெட் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.